அது காய்கறியோடு அந்த அப்பளம் சேர்ந்துருந்தா தான் அது நிறந்திருக்கும், சாப்பாட்டுக்கும் திருப்தியாக இருக்கும். நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வரும்போது மிஷினரிக்கே வந்து ஒரு 3 lakhs தேவைப்படும். கரெக்டான அது வந்து முறையில் தயார் பண்ணால் தான் அந்த மாவு இப்போ கரெக்டான முறையில் பிணைஞ்சி எடுத்து வந்தால் தான் அதோடய டேஸ்ட்டு தன்மை கரெக்டான முறையில் கிடைக்கும். இதுதான் அப்பளம் தயார் பண்ணணும். அதாவது பிரம்மசக்தி அப்பளம் சொல்லி ப்ராடக்ட் ஆரம்பிச்சிருக்கான். இது வந்து நல்லா இப்போதைக்கு ஓரளவுக்கு 80% இருக்குது. இந்த அப்பளம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் எல்லா மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பளம் இல்லைன்னு சொன்னாக்க இல்லை 2 இடத்துல சண்டை வந்துடும். இப்போ வீட்டில் வெள்ளிக்கிழமையும் சரி, செவ்வாய்க்கிழமையும் சரி, இப்போ சாதம் ஆக்கின உடனே சாம்பார் வேணும், ரசம் வேணும், மோர் வேணும் அப்படின்ற சூழ்நிலையில் எல்லா பேரும் விரும்புவாங்க. அதே மாதிரி இந்த அப்பளம் இல்லைன்னு சொன்னாக்க அந்த இடம் வந்து நிறக்காது. அது காய்கறியோடு அந்த அப்பளம் சேர்ந்துருந்தா தான் அது நிறந்திருக்கும், சாப்பாட்டுக்கும் திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனும் சரி, காதுகுத்து ஃபங்க்ஷனாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையுமே இந்த அப்பளம் கண்டிப்பான முறையில் இருந்தால் தான் அந்த அப்பளம் அதனுடைய சபையை நிறக்கும். கல்யாண வீடு இருந்தால் பொண்ணுன்றது மாதிரி அந்த சாப்பாட்டில் வந்து அந்த அப்பளம்ன்ற ஒன்று இருக்கணும். கண்டிப்பான முறையில் இருந்தால் தான் திருப்திகரமாக இருக்கும். டேஸ்ட்டு மெயின் வந்து டேஸ்ட்டு. இது வந்து மிக்சி பண்ணி அப்பளமாக தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உளுந்த மாவு, சோடா, அளவான தண்ணி, பெருங்காயம் எல்லாம் போட்டு என்ன பண்ணி மாவாட்ட கிரைண்டர் மாதிரி ஒரு கிரைண்டர் இருக்கும். கிரைண்டரில் ஒரு அளவான மாவை போட்டு அளவான தண்ணியை ஊற்றி மிக்சி பண்ணி போதுமான அந்த பக்குவத்தில் எடுத்து அது தயார் பண்ணி இது பண்ணும்போது அதுக்கு தனியாக இன்னொரு மிஷின் இருக்கும். அதாவது இழுக்கிற மிஷின் இருக்கும். திருப்பி அடித்து இழுத்தா தான் அப்பளம் வந்து பொரியும். அந்த மாதிரி பொரியணும்னா அதுக்கு ஒரு தனியாக மிஷின் இருக்குது. அதை எடுக்கணும். அதை எடுத்து திருப்பி வந்து மிஷினரியில் வந்து சீட்டு மாதிரி அடிக்கணும். சீட்டு மாதிரி அடித்து அதை வந்து ரோலரில் கொடுப்பாங்க. ரோலரில் கொடுத்து உள்ளே போகும்போது டை இருக்கும். அது நம்ம அப்பளத்தோட அளவு என்ன சைஸுக்கு தயார் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அளவு டை இருக்கும். அந்த டையில் வந்து கட்டிங் ஆகி போயிட்டே இருக்கும். முன்னாடி வந்து அந்த மாவு வந்து பச்சரிசி மாவு, அதாவது பச்சை அரிசியால் அரைக்கப்பட்ட மாவு இருக்கும். அது ஒட்டாத அளவுக்கு அந்த மாவு தூக்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாவு வந்து ரன்னிங் ஆகி கீழே போய் விழுந்தோடனே இவங்க லேபர்ஸ் வந்து எடுத்து வந்து அதை அடிக்கடிக்கு வச்சுட்டு அதை கரெக்டாக பொசிஷனாக நல்லா அழகாக அடுக்கி வச்சு அதை வச்சுருந்தா அடுத்த நாள் காலையில் தான் போய் வந்து வெயிலில் போட்டு எடுத்து அதை விரித்து அள்ளி இது பண்ணுவாங்க. இதனுடைய மெட்டீரியல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டால் வாங்கணும், மாவு வாங்கணும். ஒரு 2 மூடை மாவு வாங்கினா 10,000 செலவாகும். 10,000 15,000 வந்துடும். அதுக்குள்ளேயே தளவாட ஜாமான்கள், அப்புறம் தேய்க்கிறது, மாவு பிணையிற ட்ரம்மு, சோடா, ஆயிலு இந்த மாதிரி ஐட்டங்கள் சேர்க்கும்போது அதில் எப்படி ஒரு 30 ரூபா 40 ரூபா செலவாயிடும். அதுக்கு தான் இந்த 50,000ன்றது ஓகே. இது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வரும்போது மிஷினரிக்கே வந்து ஒரு 3 lakhs தேவைப்படும். 3 lakhs போது மிஷினரி அப்பளம் ஓடுறது மட்டும் இதில் அது கிரைண்டரு, இன்னொரு மிஷினரி இருக்குது, அதெல்லாம் சேர்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வந்துடும். மொத்தம் 4 lakhs மிஷினரிக்கு மட்டுமே. இதில் வந்து டால் வாங்கணும், ஆயில் இருக்குது, லேபர் சார்ஜஸ் இருக்குது. லேபர்லாம் வந்து அட்வான்ஸ் கொடுத்தா இப்போ வந்து வேலை பார்ப்பாங்க. லேபருக்கு என்கிட்ட ஒரு 4 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50 ரூபா 40 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா தான் வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கும்போது ரூம் வாடகை இருக்குது. இதெல்லாம் சேர்த்து அதில் ஒரு 3 lakhs வரையும் வந்துடும். முதல்ல இது நம்மளோட மிடில் கிளாஸுக்கு வந்து ஒரு 10 lakhs இருந்தால் தான் ரன் பண்ண முடியும் இந்த தொழிலை. அதில் வந்து செலவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10 lakh எனக்கு செலவுன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து நான் ஜுவல்ஸ் அடகு வச்சு பேங்கில் லோனை வாங்கி இதெல்லாம் போடும்போது 10 lakhன்னும் போது மிஷினரிக்கே வந்து உங்களுக்கு 4 லட்ச ரூபா வரை செலவாயிரும். இல்லை அட்வான்ஸ் பேமெண்ட் என்கிட்ட லேபர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க அட்வான்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு எப்படின்னா 1 lakh, இப்போ 3 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 1 lakh வாங்குவாங்க, 50,000 வாங்குவாங்க. இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு மெம்பர்ஷிப்புக்குமே வந்து 1 lakh 50, இன்னொரு ஆளுக்கு 50, இன்னொரு ஆளுக்கு 1 lakh அப்படின்போது இதில் ஒரு 3 lakhs வரை வந்துடும். இதில் வந்து இது வந்து வாழன் பேர், அதாவது இந்த லேபிள், இந்த பிரம்மசக்தின்ற லேபிள் அடிக்கும்போது அவருக்கு வந்து எப்படியுமே ரிம் கணக்கு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்தில் வந்து ஒரு 10 ரிம்மு 20 ரிம்மு செலவாகும்போது அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 lakh வரையும் அதுக்கே வந்துடும். 1 lakh அந்த செலவு வந்துடும். இதை கரண்ட்டு பில்லு எப்படியும் மந்த்லி வந்து ஒரு 5,000 ரூபா கிட்ட அது வந்துடும். இந்த டால் எடுக்கிறது, உளுந்து, சோடா, எண்ணெய் இந்த வகையில் எப்படியுமே மந்த்லி வந்து எப்படி அதில் ஒரு 1 lakh வந்துடும். இதெல்லாம் ஈவன் பண்ணி பார்த்தோம்னா 10 lakh இல்லை கூட தான் உங்களுக்கு கூட குறையா மெயின்டைன் பண்ணி அப்படி கரெக்ட் பண்ணி இப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 lakh வரை ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இபி பில் இருக்குது. இபி பில்லு எப்படியும் ஒரு 5,000 வந்துடும். லேபர் சார்ஜ் வந்து ஒரு 60,000 வந்துடும். டால் வந்து எப்படி ஒரு 1 lakh டால் எடுக்கணும். இதில் வந்து அதுக்கூடிய மெட்டீரியல் அதனுடைய சேர்மானங்கள் செலவு வந்து ஒரு 50 வந்துடும். ரெண்ட்டு வந்து ஒரு 20 வந்துடும். இதெல்லாம் சேர்த்து ஈவன் பண்ணி பார்த்தா 3 lakh வரையும் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்துடும். நம்ம வந்து அப்பளம் தயார் பண்ணக்கூடிய வந்து பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா,
இடம் வந்து ஃபஸ்ட்டு வந்து தூய்மையாக இருக்கணும். அதுக்குடைய தயார் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து அந்த பாத்திரங்கள் வந்து தூய்மையாக இருக்கணும். மெயின் வந்து இதுக்கு என்ன பொருட்கள்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட்டர், தூய்மையான வாட்டர். 2வது அளவான சால்ட், அதுக்கு சோடா, பெருங்காயம், மெயின் வந்து உளுந்த மாவு, உளுந்த மாவு, இது போக அரிசி மாவு வேணும். இதை வந்து இருந்தால் தான் வந்து அப்பளமே தயார் பண்ண முடியும். வேண்டிய அளவு கரெக்டான அளவை கொடுத்து கரெக்டான வந்து முறையில் தயார் பண்ணால் தான் அந்த மாவு இப்போ கரெக்டான முறையில் பிணைஞ்சி எடுத்து வந்தால் தான் அதோடய டேஸ்ட்டு தன்மை கரெக்டான முறையில் கிடைக்கும். இதுதான் அப்பளம் தயார் பண்ண முடியும். அதாவது இப்போ மிஷினரி தயார் பண்ணுற பொருட்கள் வேறு, வீட்டில் தயார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறதுனா, நம்ம கிரைண்டர் மாதிரி ஒரு வட்டம் மாதிரி இருக்கும். சில்வர்லேயோ ஒரு ஈயத்துலேயோ வட்டம் மாதிரி இருக்கும். அந்த வட்டத்தில் கூட்டிக்கிட்டு அதுக்கு தேவையான தனி பாத்திரங்கள், அதாவது ஈய வாளியோ ஒரு பிளாஸ்டிக் வாளியோ எல்லாமே, ஒரு கப்பு எல்லாமே இருக்கும். இது தேவையான அளவுகள் நம்ம சொன்ன மாதிரி தண்ணி, சோடா, உப்பு எல்லாமே மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டு தேவையான மாவை போட்டு கையில் போட்டு அதை பிணைஞ்சி சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சி நம்ம வந்து அது வீட்டில் தயார் பண்ணலாம். இதே வந்து மிஷினரி தயார் பண்ணும்போது இதே பொருட்கள் தான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் மாவு பிணையிறதுக்கு வந்து நம்ம கிரைண்டர் யூஸ் பண்ணுறோம். மாவு பிணையிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் மாவு ஆட்டுறோம்ல, அதே மாதிரி கிரைண்டர் இருக்கும். அதில் தேவையான மாவு போட்டு தண்ணி அந்த சோடா, உப்பு, அளவான தண்ணிகள் கலந்த தண்ணியை ஊற்றி அது பக்குவம் வர மாதிரி நல்லா நல்லா கிண்டி எடுத்து உருண்டையாக வரும்போது கரெக்டாக மிஷின் ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக எடுத்து போட்டு இது பண்ணால் தான் அதனுடைய பக்குவங்கள் அப்பளம் தயார் பண்ண முடியும். வீட்டில் தயார் பண்ணுற பொருள்னு கேட்டிங்கன்னா, மாவு பிணைஞ்சிட்டு எல்லாம் பண்ணிடுவோம். அது தேவையான திருப்பி மாவு பிணைஞ்சி அதை கையிலேயே இழுக்கணும். அதாவது அந்த அப்பளம் பொரியறதுக்காண்டி இழுத்து அதை வந்து சின்ன சின்ன பொடி கம்பியெல்லாம் உருட்டணும். அதாவது சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கம்பியெல்லாம் ஒரு நம்ம விரலுக்கு தகுந்த மாதிரி உருட்டி அதை கட் பண்ணணும். கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி அவங்க வந்து அப்பளம் தேய்ப்பாங்க. உருளை கம்பியமாக இருக்கும், நீளமான கம்பி, அதை வச்சு கட்டை இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, பிளைவுட்டு மாதிரி இருக்கும், சின்ன இது மாதிரி. அதில் வச்சு சின்ன பீஸுகளை வச்சு அரிசி மாவு இருக்கும், அதை தொட்டு வச்சு தேய்ச்சி சின்ன ரவுண்டாக தூக்கி போடுவாங்க. திருப்பி அதை வந்து கையில் பிடிச்சி 5 இன்ச்சாக அகலப்படுத்தி அதை திருப்பி கொண்டு போய் ட்ரை பண்ணி காய போட்டு எடுத்து வந்து அப்பளம் தயார் பண்ணுவாங்க. அதாவது பிரம்மசக்தி அப்பளம்னு சொல்லி ப்ராடக்ட் ஆரம்பிச்சிருக்கான். இது வந்து நல்லா இப்போதைக்கு ஓரளவுக்கு 80% இருக்குது. இதெல்லாம் நல்லா ஒருத்தப்போலாம் நல்லா டேர்ன் ஓவர் ஆகணும், நல்லா விளம்பரம் ஆகணும், நம்ம ப்ராடக்ட்டை எல்லா பேரும் மக்கள் வந்து கேட்டு வாங்கணும் அப்படின்ற சூழ்நிலை தருவாயில் தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சூஸ் பண்ணி இந்த மாதிரி இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா போய்கிட்டு இருக்குது. இது 80% இடத்துல இன்னும் வந்து 150 வரல நல்லா டேர்ன் ஓவர் ஆகணும். நல்லா யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாமே விளம்பரம் ஆண்டுருக்காண்டி இந்த மாதிரி இப்போ கொடுத்துட்ருக்கேன். இந்த காம்படிஷன் வந்து எல்லா தொழிலும் இருக்குதான் செய்யுது. நான் வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து என்ன ப்ராஃபிட் இல்லாமல் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ப்ராஃபிட் இல்லாமல் குவாலிட்டியை கம்மியாக கொடுத்து குவாலிட்டியை கம்மியாக வச்சு ப்ராஃபிட்டை வச்சு பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாது. குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டி, ப்ராஃபிட்டு கம்மி, நல்லா பேர் வாங்கணும். அதனால் வந்து மோட்டிவேஷன் நம்ம யார்கிட்டையும் பண்ணுறதில்ல. நம்மகிட்ட கிடைக்கிற நம்மள்கிட்ட 10 பார்ட்டி இருக்காங்களா, கரெக்டான முறையில் ஆர்டர் வாங்குறாங்களா, கொடுத்துட்டு ப்ராஃபிட்டோட நல்லா தரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சேனல் வந்து கொஞ்சம் ஆட் கிடச்சிது. அப்புறம் உங்கள் சேனலில் தான் வந்து நீங்கள் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணி விட்டீங்க. அது கொஞ்சம் எனக்கு ஒருத்தப்பலாக இருந்தது. இது 1 இயருக்கு முன்னாடி பண்ணது. அதுக்கு முன்னாடி என் பிராண்டு கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் உங்கள் சேனலில் வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆன உடனே இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கேட்டு வாங்குகிறாங்க, ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இதே நடைமுறை. அப்படி டிமாண்டு தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம கெட்டிக்காரத்தெல்லாம் பேசக்கூடாதுல. ஒரு சில இருக்கும், இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி டிமாண்ட் டயத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே வியாபாரம் கெட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காண்டி பிரித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இந்த சேல்ஸ் இதால் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சி விட்டு அவங்க டிலே ஆகாத அளவுக்கு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி ஒரு 100 கிலோ கேட்குறாங்கன்னா, அண்ணாச்சி இந்த ஒரு 50 கிலோ நீங்கள் பண்ணுங்கள், நாளை கழிச்சு உங்களை அனுப்பிச்சி விட்றேன், இந்த லைனில் வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அது மாதிரி பிரித்து அனுப்பிச்சி விட்ருவோம். பிரித்து அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கு வியாபாரம் கிடையாத அளவுக்கு எங்களுக்கு அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருவோம். இல்லை நாங்கள் வந்து ஸ்டாக் வந்து எல்லாத்துலேயுமே ஸ்டாக் வந்து ஓவர்ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுக்கிறோம். நம்ம சூப்பர் மார்க்கெட்டு பெரிய எல்லாம் நம்ம வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ யூடியூப் மூலமாக பார்த்து எல்லாமே நம்மகிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பெரிய லெவல் நம்மளோட கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கும்போது நமக்கு தேவைப்படணும் போது அவங்கள போய் நேரடியாக கான்டாக்ட் பண்ணணும். கான்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கேன்வாஸ் பண்ணி பேசிவிட்டு அவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அது மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கொடுப்பாங்க, அது மாதிரி கொஞ்சமாக கொடுங்கண்ணாச்சி, அடுத்த நாள் பண்ணிக்கிறோம் வச்சுக்கிறோம் சார்னு சொல்லி இப்போ கேன்வாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக பண்ணிவிட்டு தான் அப்புறம் கொஞ்சம் ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டாக ஃபுல்லாக டெவலப் ஆக முடியும்.